கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையே முறியடிப்போம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்ல உற்சாகம், ரெண்டு கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தாரே. ஆமென். சந்தோஷத்தோடு ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, சொல்வோம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற, சொல்லுங்க, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சாட்சியின் வசனத்தால் இல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சொல்லுங்க, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே. ஆமென். சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும். சொல்லுவோம், சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்பு உண்டு. சபைகள் எல்லாம் பரிசுத்தம் அடையட்டும். ஓ, சுத்தமான ரத்தத்தினால எங்களுக்கு மீட்பு உண்டு. ஏற பெற்ற இந்த ஆராதனை நேரத்திலேயே, இந்த காலை நேரத்தில் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால விடுதலை உண்டு. ஓ ரபா ஷாந்தா ரகன ரபா பாபா பாபா. ஆமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஆமே. அந்த உயிர் தெழுந்த வல்லமை, ஓ உயிர்ப்பிக்கிற அந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டையா. ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியானவர். ஓ பிரதான ஆசாரியரே, பலியானவரே, ஓ பாவமறியாத ஆட்டுக்குட்டி, ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற, அந்த விலையேற பெற்ற ரத்தம், விலையேற எங்களுக்காக தேவகுமாரன் பலியானீரே. அந்த ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யுங்க, நீங்க அசைவாடுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் இந்த தவசு நாட்கள், உபவாசத்தின் நாட்கள், ஜபத்தின் நாட்கள், துளிர்வின் நாட்கள், வசந்த காலம் என்று சொல்லி அநேக பெயர்களில் இந்த தவசு நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். உபவாசத்தோடு அநேக ஜெபிப்பாங்க, ஜபனர் அதிகமாகும், கூட்டங்கள் எழும்பும், சபைகளில் கன்வென்ஷன்கள் எல்லாம் எழும்பி
அநேக நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். விசேஷமா இந்த தவச நாட்களில் இயேசுவை குறித்தும் ஒரு பட்ட பாடுகளை குறித்தும் அந்த சிலுவையை குறித்தும் அநேகர் உபதேசிப்பார்கள். இந்த சிலுவையினுடைய உபதேசம் அநேக ரட்சிப்புகளாய் கடந்து வந்திருக்கிறது. அநேக தெய்வ மனுஷர்கள் சொல்லுவாங்க, அந்த சிலுவையை குறித்து நான் பேசும் பொழுது நாங்கள் அந்த சிலுவையினுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி அநேகர் இப்படியாக இந்த சிலுவையை குறித்து தியானித்தபோது ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த நாட்கள் அப்படிப்பட்டதான அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் சபைகளுக்குள்ள ஆண்டவ தேசங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அறுவடைய கர்த்தர் கொண்டு வருவானாக. இந்த நாட்களில் ஒரு வேத பகுதி நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அடையாளப்படுத்துகிறார். அதே அதிகாரத்தில் 36வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். யோவானோ மற்ற சீடர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு நடந்து போகிற போது அதை கண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டி நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி இந்த பூமியில் அடிக்கப்பட்டிருக்கிறது. என்று ஆதாம் பாவம் செய்த பொழுது, ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஒரு தோளின் உடையினாலே அவர்கள் மூடி அவருடைய நிர்வாணத்தை மறைத்தார்கள். அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டது. எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையாய் அவர்கள் போன பொழுது அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டது. அந்த ஆண்டவர் அந்த பலியின் மூலமாகவே நம்மளை மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முந்தின ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஜனங்கள் மகிமை இழந்து போனார்கள். ஆனால் பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நிமித்தமாக அதே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்டெடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு ஆட்டினுடைய இரத்தம் பாவம் இல்லை என்று சொன்னோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி சொல்லுகிறார், இவர் அடிக்கப்படுகிறதான ஆட்டுக்குட்டி என்று. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமை குறித்து, அவர் விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் இந்த ஆபிரகாம் அந்த மோரியா மலையின் மேல் பலி செலுத்துவதற்கு தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை கூப்பிட்டு அந்த மலையின் மேல் அவர் ஏறி போகிறார். தன்னோடு வேலைக்காரர்களை அந்த மலையின் அடிவாரத்தில் நிறுத்தி பலிக்கான விறகையும் தன்னுடைய பிள்ளையும் கொண்டு போய் மலையில அவர் நிறுத்துகிறார். அந்த பலிபீடத்தை எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி அந்த விறகுகள் எல்லாம் அடுக்கி பிள்ளையை அந்த விறகின் மேல் அந்த ஆபிரகாம் கடத்துகிறார். அப்பொழுது பிள்ளை கேட்கிற கேள்வி என்ன தெரியுமாங்க? தகப்பனிடத்தில் கேட்கிறாரு, தகப்பனே, பலிக்கான எல்லா பொருட்களும் இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி தன் தகப்பனிடத்தில் அந்த ஈசாக்கு கேட்கும் பொழுது ஆபிரகாம் மிகுந்த வேதனையோடு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, பலிக்கான எல்லா ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்ளுவார். நடந்து என்ன தெரியுமாங்க? பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் பிள்ளையை தூக்கி பலிபீடத்தில் வைத்து அந்த ஆபிரகாம் கத்தி ஓங்கி பிள்ளையை பலி செலுத்த தொடங்கின பொழுது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, இதோ பலிக்கான ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிறது என்று சொல்லி முச்செடியின் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார். அங்கே அந்த ஆட்டை பிடித்து கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று ஆபிரகாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தமாய் இருந்ததோ, சகல ஜனங்களும் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் மீறுதல்களை செய்து அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக தேவனுடைய மனுஷர்களும் எழும்பி வந்த அந்த நாட்களில் எந்த மனுஷனுடைய தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் ஜனங்கள் செவி கொடுக்காமல் போய் விழுந்து விழுந்து எழும்பின பொழுது, தேசத்தில் மிகுதியான பாவம் இருந்த பொழுது, பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். பலியாகப்படுகிற ஆட்டுக்குட்டியாக அனுப்பப்பட்டாரே. அந்த ஆல்டி நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு புறாவையோ அவர்கள் பலி செலுத்தணும். ஆனால் நமக்காக ஒரு மெய்யான பலி, நிரந்தர பலியாக அந்த ஆட்டுக்குட்டியானவராகி ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:7 வாசிக்கலாமே. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால்
ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியே அவர் சொல்லி இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவருடைய நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்ம நினைக்கிறோம் பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்தார், அவர் பாடுபட்டார் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம செய்த பாவத்து நிமித்தமா, நம்ம செய்த மீறுதல் நிமித்தமாகவே, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தமாகவே தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியில அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், இந்த பூமியில ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அந்த எருசலேம் மீதிகளில் அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த கொல்கதா மலையில அவர் வாயை திறவாதிருந்தார். தன்னையே ஜீவபலியாய் தன்னுடைய சரீரத்தில் கடைசி சொட்டு வரைக்கும் அந்த பூமியில சிந்தினாரே. எபிரேயர்கள் இந்த புஸ்தகத்தில் வாசிக்கலாமே, 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் அந்த இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தரும் குற்றமற்றவரும், பரிசுத்தரும் குற்றமற்றவரும், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினவரும், பாவிகளுக்கு விலகினவரும், வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். நமக்கான ஒரு பிரதான ஆசாரியர். பரிசுத்த ஸ்தலத்தில் அன்னைக்கு ஆசாரியன் பலியை செலுத்தி ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி ஆசீர்வாதத்தை சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நமக்கான ஒரு பிரதான ஆசாரி யார் தெரியுமாங்க? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறாரா? அந்த வசனத்துடைய தொடர்ச்சியை நம்ம வாசிக்கலாம். 27வது வசனத்தை வாசிப்போம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. நல்ல கவனிங்க. ஒரு பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்தில் போகும் பொழுது தன்னுடைய பாவங்களுக்காக என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி ஆயத்தத்தோடு உள்ள போய் என்ன செய்வாங்க? பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார்கள். ஆனால் உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராங்க? அவர் பரிசுத்தர், அவர் மாசற்றவர், அவர் பாவமில்லாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில அவர் எப்படிப்பட்ட ஆசாரியரா? பாவமில்லாத பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அன்றைய நாட்களில் எப்பெல்லாம் பாவம் நிவர்த்தி செய்யப்படணுமோ அப்பெல்லாம் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, இப்படி அநேக பலிகள் அவங்க செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாய் வருகிறார்களோ அப்பெல்லாம் பலி செலுத்தப்படும். ஆனால் எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தாரோ அவர் கடந்து வந்து ஒரே தரம் பலியானார். அந்த ஒரே பலியில, அந்த ஒரே ரத்தத்தின் மீட்பு மூலமாக 2025 இந்த காலம் வரைக்கும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே பலி நிமித்தமாக சகல ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கப்படுகிறது. ஒரே பலியான ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை குறித்து வசனம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நம்ம எதுல மீட்கப்பட்டு? குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டினுடைய இரத்தம் இல்லைங்க, ஏதோ ஒரு மாட்டினுடைய இரத்தம் இல்ல. தேவ குமாரனாகிய குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்கள் நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்க முடியும். எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாமே. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யாது.
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். அது யாருடைய சரீரம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரங்க. அந்த சரீரத்தை, அந்த ரத்தத்தினால கர்த்தர் உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. சபையை இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்கள் எல்லாம் ரத்தத்தினால அவர் மீட்டெடுத்திருக்கிறாரு. நமக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தத்தினால நமக்குள்ள மீட்பு, அந்த இயேசுவின் ரத்தத்தினால நமக்குள்ள பரிசுத்தம், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மேலே இருக்கிற சாபங்கள் மாறும். அது சாதாரண ரத்தம் இல்லை, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். நம்ம எல்லாரும் இரு கடங்களில் ஒரே நிமிடம் மாத்திர கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில்ப்பா எங்களுக்காக பலியான, எங்களுக்காக மாசற்ற ரத்தத்தை சிந்தின தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். பிரதான பலி எங்களுக்காக செலுத்தப்பட்டு இருக்கிறது. அது ஒரே தரம் செலுத்தப்பட்ட பலி. பிரதான ஆசாரியராய் ஒரே தரம் தேவ சமூகத்தில் கடந்து போய் தம்மை தாமே ஆண்டவரை அர்ப்பணித்து மரண பரியந்த தன்னை தாழ்த்தின அந்த ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினால அப்பா இந்த ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுவார்களாக. அப்பா ஆட்டுக்குட்டியின் ரத்த பாவங்கள் மன்னிக்கப்படணும், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் மாறுவதாக. மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஐயா. ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்கான ஒரு சரீரத்தை நீங்கள் இந்த பூமிக்கு கொடுத்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு அனுகிரக செய்வீராக. யெகோவா ஈரே, எங்களுக்காக பலியான ஆண்டவரே, நீ எல்லாம் பார்த்து கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மகிமை விளங்கட்டும், விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.